இப்போ வந்து நம்ம பல்மினரி டியூபர்குலோசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். பல்மினரி டியூபர்குலோசிஸ்னால் வந்து இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி இட் இஸ் அ டியூபர்குலோசிஸ் இஸ் இன்ஃபெக்ஷன் இட் இஸ் காஸ்டு பை தி மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் தான் வந்து காஸ்டிவேட்டிவ் ஆர்கானிசம் நம்ம போடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா காஸ்டிவேட்டிவ் ஆர்கானிசம் வந்து மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னு சொல்லி போட்டுருந்தோம். அடுத்தது வந்து என்னதுன்னா இந்த டியூபர்குலோசிஸோட எபிடெர்மாலஜி வந்து க்ரௌடட் பிளேஸில் இருக்குது. இது பிரெயின் அண்டு லிம்ஃப் நோடில் செல்டு மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மைக்ரோஸ்கோப் வரைஞ்சி இந்த மாதிரிலாம் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா இன்வெஸ்டிகேஷனில் இப்போ வந்து காஸ்டிவேட்டிவ் ஆர்கானிசம் வந்து டிரான்ஸ்மிஷன் எப்படி போகுது, ரிஸ்க் ஃபேக்டர் வந்து எப்படி இருக்குது, எதோட ரிஸ்க் ஃபேக்டர் வந்து எப்படி இருக்குது. இந்த ரிஸ்க் ஃபேக்டர் பார்த்தா வந்து ஓவர் க்ரௌடிங் ஏரியா அந்த மாதிரி ஸ்டேட்டில் உள்ளவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து காஸ்டிவேட்டிவ் ஆர்கானிசம் இதெல்லாம் போட்டுடலாம். இன்க்ரீஸிங் இந்த ஹெச்ஐவி வந்து காசாகிறக்கூடிய வந்து இது நடக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து ப்ரைமரி டியூபர்குலோசிஸ்னால் என்னென்னா இனிஷியல் இன்ஃபெக்ஷன் இனிஷியலாக வந்து ஒரு நார்மலாக இருக்கிற ப்ரைமரி டியூபர்குலோசிஸ் வந்து எப்படி இருக்குதுன்னா நார்மலாக இருக்கும். அது வந்து எப்படி இருக்குதுன்னா ஒரு இன்ஹலேஷன் டு தி அதுக்கப்புறம் வந்து என்கோஸ்டு டு தி நிமோனியே டு த லங் ஆஸ்கல்டேஷனாக வந்து இருக்குது. எப்படின்னா ஒரு லங் ஃபுல்லாக வந்து ஒரு லங் டான்சில் அதுக்கப்புறம் இந்த லீஷன் வந்து ஒரு நோடுக்குள்ளே வரைக்கும் ஒரு நல்லா வந்து போயிருக்கும். அண்டு எல்லாமே வந்து டிஷ்யூ ஆர் நெக்ரோசிஸ் ஆகிடு ஒரு கிரானுலோமேட்டஸ் பெரிஃபெரி வந்து இந்த லங் ஃபுல்லாக வந்து ஒரு கிரானுலோமேட்டஸாக வந்து பெரிஃபெரல் லீஷன் மாதிரி இந்த டெவலப்மெண்ட் வந்து நடந்து ஒரு லேட்டன்ட் ஸ்டேஜில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பல்மினரி டியூபர்குலோசிஸ் வந்து ப்ரைமரி பல்மினரி டியூபர்குலோசிஸ் அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் ப்ரைமரி பல்மினரி டியூபர்குலோசிஸ் அப்படின்னு ரெண்டாக இருக்குது. இப்போ வந்து ப்ரைமரி பல்மினரி டியூபர்குலோசிஸ்னால் வந்து இந்த பேசிலே வந்து உள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் மிடில் அண்டு லோவர் லோபில் வந்து நம்ம இதை பார்க்க முடியும். 80% to 90% வந்து இதில் தான் இருக்குது. இது வந்து கோன்ஸ் லீஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைமரி பல்மினரி டியூபர்குலோசிஸ் பேர் கோன்ஸ் லீஷனாக வந்து இருக்குது. தென் வந்து இந்த லீஷன் வந்து பேரன்கைமேட்டஸ் வந்து கால்சிஃபைடு ஹீலிங்காக இருக்குது. இந்த கிளினிக்கலில் வந்து பார்த்தோன்னா வந்து ஏசிம்டமேட்டிக்காக இருக்குது. தென் பேரன்கைமல் செல்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த லிம்ஃப் நோடு அதுக்கப்புறம் வந்து எப்பி டியூபர்குலோசிஸ் தான் வந்து இருக்கும். தென் வந்து போஸ்ட் பல்மினரி டியூபர்குலோசிஸ்னால் வந்து டிஃப்யூசஸாக வந்து இருக்கும். ஆஸ் அ ரிசல்ட் வந்து லீஷன் வந்து ஒரு ஃபுல்லாகவே வந்து நம்ம லங்ஸில் ஃபுல்லாக வந்து இந்த டிஃப்யூஷன் வந்து பார்க்க முடியும். இந்த பேரன்கைமேட்டஸ் இன்வால்மெண்ட் வந்து ஸ்மால் இன்ஃபில்ட்ரேட்டட் நிமோனியா மாதிரி ஒரு கொலாப்ஸ் ஆகி ஒரு கேவிட்டேஷன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இதோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா வந்து காஃப், மலேசியா, அதுக்கப்புறம் லாஸ் ஆஃப் அப்பிடேட், வெயிட் லாஸ், அதுக்கப்புறம் வந்து லோ கிரேட் ஃபீவர், அதுக்கப்புறம் வந்து நைட் ஸ்வெட், அதுக்கப்புறம் வந்து ஹீமோப்டைசிஸ் வந்து இருக்குது. தென் வந்து கிராக்கிள்ஸ் வந்து இருக்கும், காஃப் இருக்கும், ப்ராங்கியல் வந்து ப்ரீத்திங் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தென் வந்து எக்ஸ்ட்ரா பல்மினரி டியூபர்குலோசிஸ் வந்து என்னதுன்னா இது வந்து லங்ஸை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் இருக்கிறத வந்து எக்ஸ்ட்ரா பல்மினரி டியூபர்குலோசிஸ். மிலியரி டியூபர்குலோசிஸ்னால் என்னதுன்னா மிலியரி டியூபர்குலோசிஸ் வந்து ஹெமட்டோஜினஸ் டியூபர்குலோசிஸ் சொல்கிறாங்க. இது வந்து கிரானியூல்ஸ் வந்து 1 to 2 mm வந்து குட்டி குட்டியாக இருக்கும். இதுவுமே வந்து வெயிட் லாஸ், அனோரெக்சியா அந்த மாதிரி வந்து லிம்போடினோபத்தினால வரக்கூடியது. செஸ்ட் எக்ஸ்ரேஸில் வந்து டாட்டாக வந்து நம்ம வந்து நிறையா வந்து குட்டி குட்டியாக வந்து டாட்டாக வந்து நிறையா எக்ஸ்ரேயில் வந்து நம்ம நல்லா வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அப்புறம் எக்ஸ்ரேயில் வந்து நம்ம நல்லாவே பார்க்க முடியுது. அந்த மாதிரி லங்ஸ் வந்து நம்ம போட்டுருணும். இப்போ வந்து டியூபர்குலோசிஸ் ஹெச்ஐவி அண்டு டியூபர்குலோசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஹெச்ஐவியும் டியூபர்குலோசிஸ் சேர்ந்து வந்து வரக்கூடிய ஒரு டியூபர்குலோசிஸ் தான் சொல்கிறாங்க. டியூபர்குலோசிஸ் வந்துச்சுன்னா வந்து ஹெச்ஐவி எக்ஸ்ட்ரா பல்மினரி டியூபர்குலோசிஸாக இருந்துச்சுன்னா மேபி வந்து ஒரு காமனாக வந்து ஹெச்ஐவி வந்து வர சான்ஸ் இருக்குது. டயக்னோசிஸில் வந்து ஸ்கின் டெஸ்ட்டில் பார்ப்பாங்க, இப்போ ஸ்பூட்டம் சீரம் டெஸ்ட்டில் வந்து பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது கம்ப்ளீட் டூடில் வந்து இப்போ வந்து இன்வெஸ்டிகேஷனில் பார்த்தோன்னா வந்து என்னென்ன இன்வெஸ்டிகேஷன்லாம் இருக்குதுன்னா செஸ்ட்டு எக்ஸ்ரே இருக்குது, அதுக்கப்புறம் காஃப் இருக்கும், ஸ்பூட்டம் அதுக்கப்புறம் வந்து ஸ்மியர் பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஸ்பூட்டம் ஸ்மியர் பார்க்கலாம், கல்ச்சர் டெஸ்ட் பார்க்கலாம். தென் நோடுலார் டெஸ்ட் லிம்ஃப் நோட் பார்க்கலாம், நோடுலார் ஆம்புடேஷன் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ கல்ச்சரில் வந்து டியூபர்குலோசிஸ் பார்க்கலாம்.
அதுக்கப்புறம் டியூபர்குலின் அதுக்கப்புறம் ஸ்கின் டெஸ்ட் பார்க்கலாம். டியூபர்குலின் ஸ்கின் டெஸ்ட் மான்டாக்ஸ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கின் டெஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்டர்ஃபெரான் கம்மா அதுக்கப்புறம் இன்டர்ஃபெரான் கம்மா ரிலீஸ்டு அசே டெஸ்ட்டு பார்க்கலாம். ஸ்பூட்டம் அதுக்கப்புறம் வந்து ஸ்பூட்டம் கம்மா ரிலீஸ்டு அசே டெஸ்ட்டுன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஏஎஃப்பி டெஸ்ட்டுன்னு பார்க்கலாம். ஏஎஃப்டி டெஸ்ட்டு அதுக்கப்புறம் ஸ்பூட்டம் டெஸ்ட்டு மாலிகுலர் டெஸ்ட்டுன்னு இருக்குது. கல்ச்சர் மெத்தடில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் லைன் ப்ரோஸ் டெஸ்ட்டுன்னு இருக்குது. இன்டர்ஃபெரான் கம்மா ரிலீஸ் டெஸ்ட்டுன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. சிடி ஸ்கேன் டெஸ்ட்டு ரேடியோகிராஃபிக் சிடி ஸ்கேன் டெஸ்ட்டுன்னு இருக்குது. ஸ்கின் டெஸ்ட் பார்க்கலாம். மாட்டான் டெஸ்ட் பார்க்கலாம். பிளட் எக்ஸாமினேஷனில் வந்து கம்ப்ளீட் பிளட் டெஸ்ட் பார்க்கலாம். தென் அதர் டெஸ்ட்டில் வந்து ஹெமட்டாலஜிக்கல் டெஸ்ட்டு லிவர் பயாப்சி அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி போன் மேரோ பயாப்சி இது எல்லாமே பார்க்கலாம். இப்போ வந்து ட்ரக் ரெசிஸ்டண்ட் டியூபர்குலோசிஸ்னு தனியாகவே இருக்குது. எம்டிஆர்டிபி எக்ஸ்டிஆர்டிபின்னு இருக்குது. ரெசிஸ்டண்ட் அயோனைஸ்டு ரிஃபார்ம்ஃபிசின் ரெசிஸ்டண்ட் பல்ஸ் அதுக்கப்புறம் வந்து எம்ஆர்டிபி பல்ஸ் ரெசிஸ்டண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃப்ளூரோக்வினலோன் அப்படின்னு இருக்குது. அதர் வந்து ரெசிஸ்டன்ட் டு த ஃப்ளூரோக்வினலோன் த பேட்டட் எம்ஆர்பிடி அயான் அண்ட் ரைசஸ் டு தி எம்ஆர்டிபி அதுக்கப்புறம் எம்ஆர்டிபி இந்த அயான்லேயும் வந்து நம்ம பார்க்க முடியுது. நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா இது வந்து பேத்தாலஜின்னு பார்த்தோன்னா இன்கலேஷன் மூலியமாக ஒரு பாக்டீரியா வந்து ஒரு கிரானியூலில் போய் ஸ்ப்ரெட் ஆகுது. இது வந்து ஸ்ப்ரெட்டட் டு த டிசீஸாக வந்து நம்மளுக்கு மாறுது. இது ஒன்று. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஆன்டி டியூபர்குலோசிஸ் ட்ரக்கு பற்றி நம்மளுக்கு தெரியும். ஃபஸ்ட் லைன் ட்ரக்கு செகண்ட் லைன் ட்ரக்கு நியூ வந்து அதுக்கப்புறம் வந்து பெடாக்வினின் அப்படின்னு ஒரு ட்ரக் வந்து இருக்குது. அதர் ட்ரக் தெரப்பின்னு ஒரு ட்ரக் தெரப்பின்னு இருக்குது. இது வந்து ஃபைரிடாக்சின் வரக்கூடிய ஹெச்ஐவி வந்துச்சுன்னா அதர் ட்ரக் தெரப்பி தான் வந்து கொண்டு வருவாங்க. மிலியரி டியூபர்குலோசிஸ் அந்த அப்படி உள்ளவங்களுக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ வந்து டியூபர்குலோசிஸ் ட்ரக் வந்து ட்ரக்கில் வந்து ரிஃபார்ம்ஃபிசின் பைரசினமைட் எத்தம்பியூட்டான் ஐசோனியாசைடு இது எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்பைரினோலாக்டோன் அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெப்டோமைசினில் இருந்துச்சுன்னா அது சொல்கிறாங்க. தென் வந்து அதுக்கப்புறம் வந்து வந்து பைரிசினமைடுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாராசினமைடு மெக்கானிசம் ஐசோனியாசைடு. நெக்ஸ்ட்டு வந்து ரீஜன் பார்த்தோன்னா வந்து டியூரேஷன் டெய்லி ட்ரக் டோசேஜின்னு இருக்குது. இன்டர்மீடியட் ட்ரக் டோசேஜின்னு இருக்குது. அப்புறம் வந்து பாட்டலர்டு ஃப்ரோசம் இருக்குது. ஸ்டாண்டர்டு ஃபஸ்ட் லைன் ட்ரக் ட்ரீட்மெண்ட் தனியாகவே இருக்குது. இப்போ மேனேஜ்மெண்ட் பார்த்தோன்னா வந்து டிஓடி டைரக்ட்லி அப்சர்வ்டு ட்ரீட்மெண்ட்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. இது வந்து ஹீமோப்டைசிஸ் ஹீமோப்டைசிஸ் ஆஃப் த செஸ்ட் பெயின் அதெல்லாம் வந்து தவிர்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நியூட்ரியண்ட்டில் வந்து ஹெல்தி டயட் பிசிஜி வேக்சின் அதுக்கப்புறம் வந்து கீமோ ப்ரொஃபைலாக்சிஸ் வந்து பண்ணுவாங்க. கீமோ ப்ரொஃபைலாக்சிஸ் பேஷண்ட் எஜுகேட்டட் டு கண்ட்ரோல் இதெல்லாம் வந்து பேஷண்ட்டை வந்து எஜுகேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நியூட்ரிஷனல் கைட்லைன்ஸு ட்ரக் ரெசிஸ்டன்ட் டியூபர்குலோசிஸ் பற்றி சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் லைன் ட்ரக் வந்து என்னென்னலாம் ட்ரக் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஆர்என்எக்ஸ் இது வந்து ஃப்ளூரோக்வினலோன் வந்து இருக்குது செகண்ட் லைன் ட்ரக்கில். டைரக்ட்லி அப்சர்வ் ட்ரீட்மெண்ட் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. ஹீமோப்டைசிஸ் வந்திருக்கும். காம்ப்ளிகேஷன்ஸில் வந்து மெயினாக வந்து ஹெமோப்டைசிஸ் வந்து சொல்கிறாங்க. ஹெமோப்டைசிஸ் அண்ட் செஸ்ட் பெயின் பிராங்கியாக்டாசிஸ் அப்புறம் வந்து ப்ளூரல் கால்சிஃபிகேஷன் இந்த மாதிரி நிறையா வந்திருக்கும். ப்ளூரல் கால்சிஃபிகேஷன் வந்துருக்குது. தென் அதுக்கப்புறம் என்டரைட்டிஸ் அதுக்கப்புறம் எம்ஃபசிமா இதெல்லாம் வந்திருக்கும். வேக்சினேஷனில் வந்து பிசிஜி வேக்சின் வந்து கொடுப்பாங்க. பிசிஜி வேக்சின் கொடுக்குறாங்க. இதெல்லாமே வந்து ஐசோனியாசைட் ரிஃபார்ம்ஃபிசின் இதெல்லாம் வந்து நம்ம வந்து இன்ட்ராமஸ்குலரில் வந்து கொடுக்கணும். ஹெச்ஐவி பேஷண்ட்டாக இருந்துச்சுன்னா வந்து அல்சரேஷனாக இருக்கிறவங்களுக்கு. ஸோ நம்ம